அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீனவர் காலனி பிரிவினூடாக சந்தித்திருக்கின்றோம். காசாவில் ஞாயிற்றுக்கிழமை நாளை மறுதினம் போர் நிறுத்தம் வருமா இல்லையா என்பது மிகப்பெரிய கேள்வியாக தற்போது எழுந்திருக்கின்றது. போர் நிறுத்த ஒப்பந்தம் ஸ்டேலுக்கும் கமாஸுக்கும் இடையில் கையெழுத்தாகிவிட்டாலும் கூட ஸ்டேலுக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பங்கள், அது சார்ந்து நடைபெற்றிருக்கக்கூடிய விடயங்கள், தற்போது இந்த போர் நிறுத்தம் அமலுக்கு வருவது தொடர்பில் என்ன நடவடிக்கைகள் அங்கே நடந்து கொண்டிருக்கின்றது என்பது குறித்த பிந்தைய நிலவரங்களை தற்போது நாங்கள் முக்கியமாக பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பான அறிவிப்புகள் கடந்த 4 தினங்களுக்கு முன்பாகவே கத்தாரினால் அதிகாரபூர்வமாக வெளியிடப்பட்டது. இன்னும் சில மணி நேரங்களில் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் அமுல்படுத்தப்படுவதான அறிவிப்பு வெளியாகும் என கத்தார் 4 தினங்கள் முன்னதாகவே அறிவித்திருந்தார்கள். அதே போல நேற்று முன்தினம் அமெரிக்கா, எகிப்து, கத்தார் போன்ற நாடுகள் ஒன்றிணைந்து காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஸ்டேல் ஹமாஸ் தரப்புகளுக்கிடையே கையெழுத்தாகிய விடயத்தை தெரிவித்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தாகிவிட்டால் உடனடியாக போர் அங்கு நிறுத்தப்பட்டுவிடும், பணைய கைதிகள் விடுதலை செய்யப்பட்டு விடுவார்கள், காசாவில் அமைதி திரும்பிவிடும் என்பதுதான் பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. சாதாரணமாக நினைக்கக்கூடிய அனைவருமே போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாகிவிட்டது, அங்கே போர் உடனடியாக முடிவுக்கு வந்துவிடும் என்று நினைத்திருந்தார்கள். ஆனால் போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி அறிவிப்புகள் வெளியாகி அடுத்த நாள் கூட இஸ்ரேலிய தாக்குதலில் அங்கு நூற்றுக்கணக்கான பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள் என்பதை நாங்கள் பார்வையிட்டிருந்தோம். இந்த நிலையில் போர் நிறுத்தம் எப்போது அமுலுக்கு வரும் என்பதுதான் தற்போது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. குறிப்பாக கமாஸ் தரப்பு ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். 33 பணைய கைதிகளை அவர்கள் விடுதலை செய்ய உள்ளதாகவும், முதலாம் கட்டத்தில் விடுதலை செய்யக்கூடிய 33 பணைய கைதிகளின் பெயர் விவர பட்டியலையும் அவர்கள் மத்தியஸ்தர்களிடமும் கையளித்து விட்டார்கள். ஒரு பிரதி ஸ்டேல் பிரதமர் அலுவலகத்துக்கும் கையளிக்கப்பட்டு விட்டது. இந்த நேரத்தில் எதற்காக கமாஸ் தரப்பும் விடுதலை பட்டியலை கையளித்து விட்டார்கள், உடனடியாக அமுல்படுத்துவதற்கு தயாராகிவிட்டார்கள்? அப்படியானால் என்ன தாமதம் என்பது பலருக்கு கேள்வியாக எழுந்திருக்கும் சூழ்நிலையில் ஸ்டேல் அரசாங்கம் இதில் இறுதி ஒப்புதல் இன்னமும் அளிக்கவில்லை என்பதுதான் தற்போதுள்ள மிக முக்கியமான சிக்கலாக காணப்படுகின்றது. ஏனெனில் நெதன்யாகு அரசுக்குள் நெதன்யாகுவே ஒரு மிகப்பெரிய இனவரி பிடித்த ஒருவர், நெதன்யாகுவை விட இனவரி பிடித்த சில அமைச்சர்கள், சிமோரிச், பென்கவிர் போன்றவர்கள் உள்ளே இருந்து கொண்டு இந்த ஒப்பந்தத்தை கச்சாத்திடுவதன் ஊடாக கமாஸை பலப்படுத்த முடியும், கமாஸிடம் நாங்கள் தோல்வியடைந்ததை போன்ற நிலை ஏற்படும் என இந்த ஒப்பந்தத்தை குழப்புவதற்கு என்ன நடவடிக்கைகள் எல்லாம் செய்ய முடியுமோ அதை ஸ்டேல் முழுவதும் செய்து வருவதுடன் அங்கிருக்கக்கூடிய போருக்கு ஆதரவானவர்களை வைத்து மிகப்பெரிய அளவிலான சிக்கல்களையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டம் இன்று நடைபெறும், நாளை இரவில் முழுமையான அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் என்ற அறிவிப்பு நெதன்யாகு அலுவலகத்தினால் இன்று மதியம் வெளியிடப்பட்டது. ஆனால் தற்போது வெளியான தகவல்களின்படி பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டத்தில் குறிப்பாக காசாவில் போர் நிறுத்தத்தை அமுலுக்கு கொண்டு வருவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கின்றது. இருந்த போதிலும் ஒப்புதல் அளித்திருந்தாலும் கூட இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சில கட்சிகள் பாதுகாப்பு அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கும் சூழ்நிலையில், குறிப்பாக மத சியோனிச கட்சியினுடைய சிமோரிச் நிதியமைச்சர், யூத சக்தி கட்சியினுடைய தலைவர் பென்கவிர் தலைமையிலான 2 கூட்டணி கட்சிகளும் நெதன்யாகுவின் அரசில் இருந்து விலகுவதான முடிவை அறிவித்திருக்கின்றார்கள். இதன் காரணமாக நெதன்யாகு அரசாங்கம் பெரும்பான்மை இழந்து விடுமா என்பதும் ஒரு கேள்வியாக இருக்கின்றது. ஆனால் அப்படி ஒரு பெரும்பான்மை இழக்கப்பட்டு நெதன்யாகு அரசு கவுளும் நிலை ஏற்பட்டால் நிபந்தனைகளுடன் கூடிய ஆதரவை இந்த ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக தாம் வழங்க தயாராக இருக்கின்றோம் என்ற அறிவிப்பு ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவர் லாபிட் ஜாவிட் அவர்களினால் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதனால் உடனடியாக ஆட்சி கவிழ்ப்புக்குரிய வாய்ப்புகள் இல்லை. இருந்தபோதிலும் இந்த சிமோரிச், பென்கவிர் போன்ற இனவாத அமைச்சர்கள் நெதன்யாகுவினுடைய கூட்டணியில் இருந்து விலகினால் ஒரு நெதன்யாகு அரசாங்கத்துக்கு பெரும்பான்மை பலம் இல்லாமல் போய்விடும் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. அந்த பெரும்பான்மை அற்ற அரசாங்கம் இந்த ஒப்பந்தத்தை அமுல்படுத்துவதில் உடனடி தடைகள் இல்லாவிட்டாலும் கூட தொடர்ச்சியாக இது ஒரு நீண்ட 3 கட்டங்களாக இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் அமுல்படுத்தும் போது அது ஏதாவது மாற்றங்களை ஏற்படுத்துமா என்பதும் இங்கே மிகப்பெரிய கேள்வியாக எழுந்திருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் இன்று பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டம் ஒப்புதல் அளித்திருந்தாலும் சில கூட்டணி கட்சிகள் நெதன்யாகு அரசிலிருந்து விலகுவதான அறிவிப்பை உடனடியாக வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் இந்த சிக்கல்கள் காரணமாக நாளை முழுமையான அமைச்சரவை கூட்டம் நடைபெற்று அதன் பின்னரே முழுமையான ஒப்புதல்
ஸ்டேல் பக்கத்தில் இருந்து வெளியிடப்படும் என்று தெரிவித்த சூழ்நிலையில் இன்று மத்தியஸ்த தரப்புகளின் உடைய கடுமையான அழுத்தம் காரணமாக தற்போது முழுமையான அமைச்சரவையின் கூட்டம் ஆரம்பித்து விட்டதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. நாங்கள் இந்த காணொலியை பேசிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் ஸ்டேலிலும் அமைச்சரவை கூட்டத்தில் அங்கு மிக முக்கியமாக அவர்கள் இந்த இறுதி ஒப்புதல் குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பெரும்பாலும் இந்த இறுதி ஒப்புதல் அளிக்கும் முடிவு இன்று எடுக்கப்பட்டு விட்டால் நாளை மறுதினம் ஹமாஸ் கூறியதைப் போல முதல் கட்டமாக 3 அல்லது 4 பணைய கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள். அதற்கு பதிலாக நூற்றுக்கணக்கான பாலஸ்தீன கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள். இந்த ஒப்பந்தத்தின் சரத்துக்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அமுலுக்கு வரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனவே முழுமையான அமைச்சரவையினுடைய முடிவு இன்னமும் சில மணி நேரங்களில் அல்லது சில நிமிட நேரங்களில் கூட வெளியாகலாம். இந்த காணொலியை நாங்கள் பதிவேற்றும் போது சில வேளை அமைச்சரவையின் முடிவுகள் வெளியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஆனால் காணொலியை பேசிக் கொண்டிருக்கும் நேரத்தில் இறுதி அமைச்சரவையின் உடைய முடிவுகள் இன்னமும் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. இந்த நிலையில் ஹமாஸ் இதுவரை அந்த 33 பணைய கைதிகள் விடுதலை தொடர்பான பட்டியலை வெளியிட்டிருந்தார்கள். இதில் மத்தியஸ்தம் வைத்த கத்தார், எகிப்து போன்ற நாடுகளும் ஹமாஸினுடைய அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள். தற்போது முதல் தடவையாக ஸ்டேலினுடைய நெதன்யாகு அலுவலகமும் 33 கைதிகள் ஹமாஸ் விடுதலை செய்வதாக அந்த 42 முதலாவது கட்ட 6 வாரங்கள் 42 நாட்களுக்குள் விடுதலை செய்வதாக கூறியிருந்த 33 கைதிகளினுடைய பெயர் பட்டியலையும் இன்று நெதன்யாகு அலுவலகம் பகிரங்கப்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே நெதன்யாகுவினுடைய அலுவலகமும் இந்த ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தயார் நிலையில் இருக்கின்றார்கள் என்பதை இந்த விடயம் மிக முக்கியமாக காட்டியிருக்கின்றது. இருந்தபோதும் சில குழப்பங்கள் அமைச்சரவைக்குள் இருந்தாலும் கூட இன்று ஒரு சாதகமான முடிவு எடுக்கப்படும் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது. அடுத்து இந்த ஸ்டேல் அமைச்சரவைக்குள், பாதுகாப்பு அமைச்சரவைக்குள் இனவாத அமைச்சர்கள் பென்கவிர், சிமோரிச் போன்றவர்கள் ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று பல குழப்பங்கள் நீடித்து வரும் சூழ்நிலையில் ஸ்டேலிய இராணுவத்தினுடைய தலைமை பீடம் IDF ஒரு அதிரடியான அறிவிப்பை இன்று வெளியிட்டிருக்கின்றார்கள். காசாவில் போர் முனையில் போராடுவதை தவிர்ப்பதற்காக படையிலிருந்து ஸ்டேலிய இராணுவத்திலிருந்து தப்பியோடிய நூற்றுக்கணக்கான இராணுவத்தினர் மீளவும் ஸ்டேல் இராணுவத்தில் இணைந்து கொள்ளவில்லை. விடுமுறையில் சென்றவர்கள் கூட உரிய விடுமுறை என்று சொன்னால் அவர்களுக்கு 15 நாட்கள், 1 மாதம் கொடுக்கப்பட்ட விடுமுறை காலத்தை விட அதிகளவான காலம் சென்ற பின்னர் கூட அவர்கள் முறையான அறிவிப்புகள் எதுவுமின்றி மீண்டும் இராணுவத்தில் இணைந்து கொள்ளவில்லை. அப்படி என்றால் அவர்கள் இராணுவத்தை விட்டு விலகி இருக்க வேண்டும், அல்லது காசாவில் ஹமாஸுடன் போரிடுவதற்கு அவர்கள் மறுப்பதற்காக அவர்கள் இராணுவ சேவைக்கு மீண்டும் வரவில்லை என்ற ஒரு புள்ளி விவர பட்டியலை அதிரடியாக வெளியிட்டிருக்கின்றார்கள். ஸ்டேலுக்குள் இவ்வளவு சிக்கல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது பணைய கைதிகள் விடுதலை போர் நிறுத்த ஒப்பந்தத்தை குழப்புவதற்கு சில அரசியல் கட்சிகளும் அங்கிருக்கும் ஜூத இனவாதிகளும் போராட்டங்களை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஸ்ட்ரேலிய இராணுவம் திடீரென நூற்றுக்கணக்கான இராணுவத்தினர் காசாவில் போர் புரிவதற்கு மறுத்து வெளியேறிவிட்டார்கள். விடுமுறையில் சென்றவர்கள் கூட மீண்டும் போர்க்களத்திற்கு திரும்பவில்லை. அவர்களும் காசாவில் இருக்கக்கூடிய போரச்சம் காரணமாக இராணுவ சேவைக்கு வருவதையே தவிர்த்து விட்டார்கள் என்ற ஒரு அறிவிப்பை வெளியே கசிய விட்டிருக்கின்றார்கள். இந்த செய்தி இராணுவத்திற்கு பல மாதங்களுக்கு முன்னரே கிடைத்த ஒரு தகவல் தான். ஏனெனில் பல மாதங்கள் முன்பாக காசாவில் தப்பியோடிய இராணுவத்தினரின் விவரங்களை எல்லாம் தொகுத்து இப்போது இராணுவம் சொல்வதனுடைய அர்த்தம் இதை ஆழமாக உற்று நோக்குவர்களுக்கு தெரியும். இங்கு அரசியல்வாதிகள் எதை கூறினாலும் தங்களுடைய அரசியலுக்காக, அமைச்சு பதவிகளுக்காக, தங்களுடைய சுகபோகங்களுக்காக பல பொய்களை கூறி இஸ்ரேல் மக்களை தவறாக வழிநடத்தலும் கூட போர்க்களத்தில் நேரடியாக இருப்பவர்கள் இராணுவத்தினர், இராணுவ அதிகாரிகள், போர்க்களத்தில் உயிரிழந்து கொண்டிருப்பவர்கள், காயமடைபவர்கள், அங்கவீனப்பட்டு கொண்டிருப்பவர்கள் அங்கு இராணுவத்தினர். கடந்த 1 மாத காலத்திலும் கூட ஹமாஸை முற்றாக அழித்து விட்டோம், ஹமாஸின் தாக்குதலை இல்லாமல் செய்துவிட்டோம், காசாவை முற்றுமுழுதாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தோம் என்று இவர்கள் கூறிய பின்னர் கடந்த இறுதி 1 மாத காலத்தில் 30 நாட்களில் மட்டும் நூற்றுக்கணக்கான இஸ்ரேலிய இராணுவத்தினர் ஹமாஸினுடைய தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்டவர்கள் நேரடி துப்பாக்கிச் சூடுகளிலும், கன்னிவெடி தாக்குதலிலும், ஸ்னைப்பர் தாக்குதலிலும், அல்ஜாசின் வன்சூரோஃபை ஏவுகணைகள் மூலம் தகர்க்கப்பட்ட மெர்காவா டேங்கிகளுக்குள் இருந்தும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். எனவே போர்க்களத்தின் யதார்த்தம் எப்படி இருக்கின்றது, போர்க்களத்தின் இழப்புகள் எப்படி இருக்கின்றது என்பதை இராணுவ தரப்பு நன்கே அறிந்திருப்பதால் ஏற்கனவே இந்த ஹிஸ்புல்லாவுடன் யுத்தம் செய்யும் போதும் லெபனானுக்குள் இராணுவத்தை அனுப்புவதற்கு இஸ்ரேல் இராணுவத்தின் முக்கிய தளபதிகள் மிகப்பெரிய அளவில் மறுப்பை வெளியிட்டிருந்தார்கள். ஆனால் நெதன்யாகுவும் அவருடன் இருக்கும் அமைச்சர்களும் தங்களுடைய அரசியல் லாபத்திற்காக
லெபனான் மீது போரை தொடுத்தார்கள். ஆனால் அங்கு மிகப்பெரிய வெற்றி எதையும் பெற்றுக்கொள்ள முடியாமல் ஹெஸ்புல்லாவுடன் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்துவிட்டு மீண்டும் அவர்கள் லெபனானை விட்டு திரும்பி இருந்தார்கள் என்பதை பார்த்திருந்தோம். அதே போல களத்தின் யதார்த்தத்தை உணர்ந்த இராணுவம் மேலும் இழப்புகளை சந்திக்க தயாராக இல்லாமல் அல்லது இந்த போரில் ஹமாஸையோ எதிர்ப்பச்சையோ முழுமையாக வெற்றி பெற முடியாது என்ற நிலைப்பாடு காரணமாக இந்த சிக்கலான நேரத்திலே ஊடகங்களுக்கு காசாவில் போர் முறையை இஸ்ரேல் இராணுவத்தினர் பலர் மறுத்து வருகின்றார்கள் என்ற உண்மையை இன்று வெளிப்படுத்தி இருப்பது நெதன்யாகுவுக்கு அனுகூலமாகவும் நெதன்யாகுவுக்கு எதிராக இந்த சிமோரிச் பென்கவில் போன்று இந்த ஒப்பந்தத்தை குழப்பி அடிக்க காத்திருக்கும் சில அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு சிக்கலாகவும் மாறியிருக்கின்றது. இந்த விடயம் இன்று மிக பரவலாக இஸ்ரேல் முழுவதும் பேசுபொருளாகவும் மாறியிருக்கின்றது. எது எவ்வாறு இருப்பினும் நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை போர் நிறுத்த ஒப்பந்தம் அமுலுக்கு வந்தால் நிச்சயமாக இஸ்ரேலிய பணைய கைதிகளின் உறவினர்கள் மட்டுமல்ல, காசாவில் வாழக்கூடிய 2.3 மில்லியன் மக்கள், ஏறக்குறைய 23.5 லட்சம் மக்களும் ஓரளவுக்காவது நிம்மதி பெருமூச்சு விடுவார்கள் என்பதுதான் யதார்த்தம். தொடர்ச்சியாக நாளை மறுதினம் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெறப் போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.